கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அதே நேரத்தில் அவர் விரும்பாத சில காரியங்களை செய்கின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டார், அவருடைய விருப்பத்திற்கு மாறான காரியங்களை செய்கின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டார், நம்முடைய சிந்தையிலே அருவருக்கத்தக்க எண்ணங்களை நாம் செய்து வைத்து விட்டார், நேரடியாக ஒன்று பேசுறது, மறைவாக ஒன்று பேசுறது, இப்படியெல்லாம் ஒரு அசிங்கமான சுபாவங்களை நாம் வளர்த்து கொண்டால், வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தடை கட்டப்படாத சர்ப்பங்கள். தடை கட்டப்படாத சர்ப்பங்கள் என்றால் என்ன? சில பாம்புகளுக்கு பல்ல பிடுங்கிடுவாங்க, சில பாம்புகள் கையில் ஒரு வேர் வச்சிருப்பாங்க, அப்படியே வச்சிருவாங்க, அது அப்படியே அது கிட்ட வந்த மாதிரி இருக்கும், கொத்தாது. இப்போ எந்த தடையுமே இல்லாத ஒரு பாம்பா இருந்துச்சுன்னா அதை நாம் சந்திப்பது ரொம்ப கஷ்டம். சொல்லுகிறார் பாருங்கள், கட்டு விரியன்களையும் உங்களுக்குள்ள அனுப்புகிறேன். எப்போ நமக்கு சேதம் வரும் நமக்கு தெரியாது, எப்போ நமக்கு பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது, எப்போ நம்ம கடிக்கும் நமக்கு தெரியாது. அதனாலதான் ரொம்ப கவனமாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்தபடி செயல்படக்கூடிய கிருபைகளை தந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம அனுதினமும் நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக தடை கட்டப்படாத சர்ப்பங்களோ கட்டு விரியன்களோ உங்களுக்குள்ள அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறீர். நீர் அனுப்பாதபடி காத்துக்கொள்ளும். நீர் அனுப்புவதற்கு உள்ள மனநிலையை மாற்றுவதற்கு தேவையானபடி எங்கள் உள்ளம் உமக்கு உகந்தபடி இருக்கட்டும் ஆண்டவரே. எவ்வளவு தூரம் எரிச்சல் இருந்தா இப்படி ஒரு சாபங்களை நீர் சொல்லுவீர். நாங்கள் கவனத்தோடு எங்கள் வாழ்க்கை முறைகளை நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.